அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? என்ன வாழ்க்கடா அது, வருஷம் வருஷம் வருகுது போகுது, ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. கடைவெறித்தார் காண்பார் இல்லைங்கிற மாதிரி என்னமோ போகுது. ஹாப்பி நியூ இயர். எப்பவும் போல புலம்பல் தானே. இந்த வருஷமாவது சந்தோஷமா இருக்க பழகிய. இது ஹாப்பி நியூ இயரா? நீங்க திராவிட கூட்டம் எல்லா கன்றாவையும் ஒன்னா வச்சு கொண்டாடுவீங்க. நாங்க தமிழர்கள் ஏப்ரல் 14 தான் எங்களுக்கு தமிழ் வருட பிறப்பு. தமிழர் தலைவர், தமிழர் பெரியார், தமிழர் தந்தையை கூட நாங்க அறிவிச்சிட்டோம். இது தமிழர் தந்தையா? ஈரொட்டு இங்கர்சால் வெண்தாடி வேந்தர் சுயமரியாதை சுடரை ஏற்றி வைத்த அந்த கருப்பு சட்டைக்காரர், இன்னும் சொல்ல போனா தன்னுடைய நீண்ட கைத்தடியினால ஆரியத்தை ஓட விட்டவர், அவரை விட வேற யாரியா தமிழர் தந்தை? நம்மாழ்வார். அவர் ஆரியராச்சே. இது ஆரியரா? நாசமா போச்சு. யோ, இவரு காவிரி மண் தந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார். ஓ, கொஞ்ச நாளா நீங்க தம்பிகளா மாறிட்டு வரீங்க இல்ல? அந்த சீமான் எதையாவது பிடிச்சி தொங்கினார்னா நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே. பிராமண ஜேசிபியை வச்சுக்கிட்டு உங்க திராவிட கோட்டைய பொழந்துகிட்டு இருக்காரு. அதனால நீங்க எல்லாம் அந்த அதிர்ச்சியில பேசுறீங்க. நாங்க அதிர்றது இருக்கட்டும், இந்த புது வருஷத்துலயாவது புது டீ தூள்ல டீயை போடுறது. போடுறேன். ஆமா, உனக்கு எவ்வளவு கடன் இருக்கு? அதை ஏன் கேட்குற? அது ஏகப்பட்டது இருக்கு. ஊர் முழுக்க வாங்கி வச்சிருக்கேன். ஆனா எவனுக்கும் திருப்பி கொடுத்ததில்லை. நான்லாம் ஒரே ஒரு வீடு வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஊரெல்லாம் வீடா வச்சிருக்கிற உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அது சரி, என்ன என்னுடைய கடன் மேலெல்லாம் உனக்கு அக்கறை வந்திருக்கு? ஓ, அதுவா? சில பல வருடங்களுக்கு முன்பு வெள்ளை அறிக்கையை விரித்து வைத்து டபுள் வாட்ச் டக்ளஸ் அண்ணன் படிக்கும் போது ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் 2,61,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி 5 வருஷம் ஆக போகுது. இந்நேரம் அது வட்டி போட்டு குட்டி போட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்கும். ஆனா பாரு, பொருளாதார புலி, கொட்டை எடுத்த புலின்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கின கடனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிருக்காரு. அட பைத்தியமே, எலக்ட்ரிசிட்டி பில்லு, சொத்து வரி, பஸ் கட்டண உயர்வு, இப்படி எல்லாத்தின் மூலமாக உங்கள்கிட்ட உருகிட்டு தானே இந்த கவர்மெண்ட்டே நடத்த முடியும். கரவொலி படிக்கிற உனக்கே இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கே. ஆனா பாரு, பெரிய பெரிய குழுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற அண்ணன் ஜெயரஞ்சனுக்கு இது தெரியாம உங்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னடா சம்பந்தம், அந்த கடனுக்கும் நீங்க என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டு தமிழக மக்களையே அதிர்ச்சியில ஆழ்த்திட்டாரே. ஹலோ டீ கேட்டேன். சரி, டாபிக்கை மாத்தாத. அது என்னப்பா, தமிழ்நாட்டில் போதையே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. உண்மைதானே? சர்வாதிகாரியின் இரும்பு கரம் கொண்ட ஆட்சியில போதைக்கு எதிராக எத்தனை நடவடிக்கைகள். போதை விற்கிறவனுடைய சொத்துக்களை எல்லாம் முடக்கி இருக்கிறோம். காவல்துறைக்கு நிப்பாட்டு. என்ன இது? 8.5 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அங்கொன்னும் இங்கொன்னும் நடக்கக்கூடிய சம்பவத்தை வச்சுட்டு மொத்தமா எங்க மேல பெயிண்ட் அடிக்க கூடாது. பெயிண்ட் அடிக்கிறது, கருப்பு மை பூசுறதெல்லாம் உங்க வேலை. ஜாபர் சாதிக்க, ஞானசேகரன், தெய்வச்சம்மல், இவங்க எல்லாம் டாப் 10 அக்யூஸ்ல வர்றவங்க. இவங்க எல்லாருமே உங்க கட்சியை சேர்ந்தவங்க ஐயா. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சியில 4 முள்ள மாதிரி 5 முடுக்கி வைக்க இருக்கத்தான் செய்வாங்க. அதுக்காக ஒட்டுமொத்தமாக கட்சியை நீ பிளேம் பண்ணுவியா? ஏன் நீ முட்டு கொடுக்குற அந்த பாசிச கட்சியில ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் கூட கிடையாதா? இந்த டீய குடி. ஓ, இப்ப நீ டாபிக்க மாத்திரிய? அது சரி, மகளிர் அணி மாநாடுலாம் போட்டு சும்மா கலக்குறீங்க போல இருக்கையா. இளைஞர் அணி மாநாடு, மகளிர் அணி மாநாடு, வெள்ளும் தமிழ் பெண்கள், இப்படி ஏதாவது ஒரு மாநாட நடத்தி எதிர்கட்சிகள் அப்படியே கலக்கத்திலே வச்சிருக்கணும். ஏன்? அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா பாரு, இந்த மாநாட்டுல அக்கா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது சின்னவரை சிஎம் கேண்டிடேட்டாகவும் அத்தையார டெபூட்டி சிஎம் கேண்டிடேட்டாகவும் அறிவிக்க வாய்ப்பு இருக்கதாக தென்படுது. ஆண்கள் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா அது கம்பீரம், ஆம்பளைக்கு அழகு.
பொம்பளை கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா நேத்து நடிக்க வந்த சின்ன பையன் கூட நம்மளுக்கு அறிவுரை சொல்லுவான். தா பார் நீ பொம்பளை.